அனைவருக்கும் வணக்கம். 23ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் என்ன, பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன, இவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய குணங்களை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். 23ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். 23 என்ற எண்ணில் 2, 3 என்ற 2 எண்கள் பெற்றுள்ளன. இந்த 2 எண்களின் கூட்டுத்தொகையானது 5 என கிடைக்கிறது. மொத்தம் 2, 3, 5 என 3 எண்களின் கூட்டுத்தொகையாக இந்த 23 என்ற எண்ணானது அமைகிறதுங்க. இதில் 2 என்ற எண்ணானது சந்திரனுடைய சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கிறது. சந்திரன் எப்படி சூரியனிடமிருந்து ஒளி வாங்கி தன்னுடைய ஒளியை பிரகாசிக்கிறதோ அதே போன்று தங்களுக்குள் இருக்கும் அறிவாற்றலை சூரியனிடமிருந்து பெறக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை அப்படியே தங்களுடைய வாழ்வில் பிரதிபலிக்கக்கூடிய அளவிற்கு தெளிந்த அறிவாற்றல் கொண்டவர்களாக இருக்கின்றனர். இந்த 23ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஒரு சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்ற தெளிந்த அறிவும் ஞானமும் பெற்றவர்களாக இருக்கின்றனர். 23ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எனவேதான் அனைத்து விஷயங்களிலும் நிதானமும் பொறுமையும் அதீதமாக கடைபிடித்து வெற்றியை பெறக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். 2 அம்சம் காரணமாக. அடுத்ததாக 23இல் 3 என்ற எண்ணானது இருக்கிறதுங்க. இந்த 3 என்பது குருவினுடைய சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. குரு பகவான் எப்படி அதீத சுபக பலத்துடன் சஞ்சரிக்கிறாரோ அதே போன்று தன்னுடைய வாழ்வில் அதீத செல்வ செழிப்புடன் அதீத சுகங்களை பெற்று வாழ்வில் மிக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு இந்த 23ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அதீதமாக இருக்கிறது. இளம் வயதில் பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிக்கலாம். தன்னுடைய வாழ்வில் வயது ஏற ஏற இவர்களுடைய செல்வ செழிப்பு மற்றும் ஆசீர்வாதம் என்பது மிக அதிகப்படியாக கிடைக்கிறது. குருவினுடைய சாராம்சம் மிக அதீதமாக இருப்பதால் 23ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இளம் வயது முதல் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்வில் நிதி சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவிற்கு மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதீதமாக இருக்கிறது. மேலும் இந்த 2, 3 என்ற 2 எண்ணின் கூட்டுத்தொகையானது 5 என கிடைக்கிறது. 5 என்பது புதனின் அமைப்பை பெற்றதாகும். புதனுடைய சாராம்சம் அப்படியே வெளிப்படக்கூடிய தன்மை இந்த 23ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அதீதமாக இருக்கிறது. ஏனென்றால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வித்தை, ஞானம், கல்வி, தெளிந்த அறிவாற்றல், கலை, இயல், இசை, நாடகம் போன்ற அனைத்திலும் மிக அதீதமான வளர்ச்சி பெறுவதற்கான அறிவு ஞானத்தை கொடுக்கிறாருங்க. இது மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த 23ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அதீத அறிவாற்றல் பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர். பல்வேறு விஷயங்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தெளிந்த அறிவாற்றல் கொண்ட நபர்களாக இருக்கின்றனர். மிகவும் கடினமான விஷயம் யாராலும் முடியாது என்றாலும் கூட அதை சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இந்த 23ஆம் தேதியில் பிறந்த நபர்களுக்கு இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் இந்த 23 என்ற தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டமான சாலிகளாக பார்க்கப்படுகின்றனர். அனைத்து விஷயத்திலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இவர்களுடைய வாழ்வில் படிப்படியாக கிடைக்கும். மேலும் இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள்ல மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது 23ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். இவர்களுடைய தன்னம்பிக்கைக்கு அடித்துக் கொள்ள யாருமே கிடையாது. ஏனென்றால் அவ்வளவு தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருக்கின்றனர். தன்னம்பிக்கையால் அனைத்து காரியங்களையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு துணிச்சலும் தைரியமும் இவர்களிடம் மிக அதீதமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 23ஆம் தேதியில் பிறந்த பெண்மணிகள் மிக அதிர்ஷ்டசாலிகளாக பார்க்கப்படுகின்றனர். அனைத்து விஷயங்களையும் சாதாரணமாக செய்து முடித்து மகிழ்ச்சியாக இருப்பதோடு மட்டுமல்லாது மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள உன்னத குணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். செயற்கை காரியங்களை செய்து பேரும் புகழையும் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அதீதமாக இவர்களுக்கு இருக்கும். உலக அறிவு நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய சொல்லுக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பானது இருக்கும். மக்களை வசியப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இவர்களுடைய சொல்லானது அதிகார தோரணையில் அனைவரையும் கட்டி போடக்கூடிய வகையில் வசீகரமானதாக இருக்கும் என்பது இவர்களுடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. தலைவராகவும் தலை சிறந்தவர்களாகவும் திகழ்கின்றனர். மாவீரனாக நற்பெயர் பெறக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு இருக்கிறது. சரித்திர புகழ் பெறக்கூடிய அளவிற்கு நல்ல பல ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வதில் கைதேர்ந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவு என்று பல விஷயங்கள் இவர்கள் எளிதாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நேர்மையாகவும் சரியான முறையிலும் தகுத்து வழங்கக்கூடிய ஒரு சிறந்த திறன் கொண்டவர்களாக இருக்கின்றனர். பெரியவர்களின் பாராட்டு நிச்சயமாக இவர்களுக்கு கிடைக்காமல் இல்லை. ஆசீர்வாதமும் பல மடங்கு கிடைக்கிறது. வரலாற்று சாதனை படைக்கக்கூடிய மிகப்பெரிய புரட்சியாளர்களாக இருக்கின்றனர். இந்த 23ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சிறந்த முன்னோடிகளாகவும் இருக்கின்றனர். கலைகளில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்களாகவும் கலை
ஞானம் மிக்கவர்களாகவும் இந்த 23ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பார்க்கப்படுகின்றனர். மக்கள் தொடர்பு, தொழில் என அனைத்தையும் செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு மிகவும் அதீதமாக இருக்கிறது. இவர்களிடம் ஒரு விதமான ஞான திருஷ்டி இருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு விதமான விஷயங்களை முன்கூட்டியே சரியாக கணித்து திட்டமிட்டு அதற்காக செயல்படுத்த பல விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். மேலும் இவர்கள் தானம் தர்மம் செய்வதில் அதீத ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கின்றனர். தன்னால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த குணம் கொண்டவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். முடிந்த வரைக்கும் உதவி செய்வதில் மிக சிறந்தவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இவர்கள் செய்யக்கூடிய புண்ணியங்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்வில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. மற்றவர்களால் சாதிக்க முடியாத காரியத்தை கூட மிக எளிதாக சாதித்து காட்டக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். வரலாற்றில் இவர்கள் பெயர் எப்போதும் இடம்பெற்றிருக்கும். ஏனென்றால் அவ்வளவு சிறப்பு மிக்கவர்களாக இந்த 23ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. ஆன்மீக மேல் ஆர்வம் என்பது இளம் வயதில் சற்று குறைவாக தான் இருக்கும். வயது ஏற ஏற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் அறிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக நாட்டமும் சற்று கூடுதலாக இருக்கும். பெரும்பாலும் மன நிம்மதியை விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல அசாதாரண காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். தனிமையாக அமர்ந்து சிந்திக்கும் போது பல்வேறு விதமான சிந்தனைகளை வெற்றியுடன் செய்து கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இயற்கை காட்சிகள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களும் பயணங்கள் அதீதமாக மேற்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இவர்கள் எங்கு சென்றாலும் இவர்களுக்கு பெயர், புகழ், கௌரவம் என அனைத்தும் கிடைத்து நன்மதிப்பு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதீதமாக இருக்கிறது. இவர்களுக்கு அதே சமயம் சில சமயங்களில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமும் இவர்களுக்கு உண்டாகும். இந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் நல்ல பல நன்மை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நல்ல நடத்தை உடையவர்களாக இருப்பார்கள். கலைத்துறை, அரசியல் துறையில பேர் புகழ் பெற்றவர்களாகவும் ஆராய்ச்சி போன்றவற்றிலும் மிக சிறந்த ஞானம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். தானமாகவே பல்வேறு விஷயங்களை செய்வதன் மூலம் இவர்களை தேடி நல்ல பல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாழ்க்கை அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இவர்களுடைய வாழ்வில் நல்ல பல விஷயங்கள் இவர்களை தேடி தாமாகவே வரும். பயணத்தில் அதீத பிரியம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். வெளியில் செல்வது என்றால் இவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பொது வாழ்வில் கலந்து கொண்டு தங்களுடைய பங்கையும் கம்பீரமாக செலுத்தக்கூடிய ஒரு நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். ராஜ கம்பீரம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு மிகவும் அதீதமாக இருக்கிறது. இளம் வயதிலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் பெற்று முதுமை வயதில் மிக பெரிய செல்வந்தராக இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. இப்படி 23ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் இருக்க இவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை தனியாக பதிவிட்டுள்ளோம். அதை பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். மேலும் 1 to 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் மற்றும் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த பதிவில் 23ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள், பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை பார்த்தோம்.